வணக்கம் நண்பர்களே. திருச்சி மக்கள் பயணத்தால் ஏற்கனவே அதிர்ச்சியை ஏற்படுத்திய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போது அரியலூரில் மக்கள் கூட்டத்தை சந்தித்தார். அங்கு திரண்டிருந்த மக்கள் வெள்ளம் இரவு நேரம் ஆனாலும் குறையவில்லை. மதியம் 1:30 மணிக்கு தொடங்க வேண்டிய பிரச்சாரம் திருச்சியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இரவு 8 மணிக்கே தொடங்க முடிந்தது. ஆனாலும் அரியலூர் அண்ணா சிலை முன்பு மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. தொண்டர்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் விஜயை வரவேற்றனர். அரசியலுக்கு வந்து நான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? அதற்காக வரவில்லை. பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். சிஎம் சார், மரியாதையோடு பேசினாலும் அதையும் தவறாகவே நினைக்கிறீர்கள். 525 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள், நிறைவேற்றினீர்களா? திருச்சியில் சொன்ன மாதிரி மீண்டும் சொல்றேன். அடுத்த ஆண்டு நடக்கப் போவது ஜனநாயக போர். மக்களை என் குலதெய்வமாக நினைத்து வந்திருக்கிறேன். திருச்சி என்றாலே திருப்புமுனை. அதுபோல அரியலூரும் வரலாறு படைக்கப் போகுது. விஜய் தொடர்ந்து திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டினார். டீசல் விலை ரூ.3 குறைப்பு என்ன ஆனது? மாணவர்களின் கல்வி கடன் ரத்து நிறைவேற்றினீர்களா? அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 40 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தினீர்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தீர்களா? 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்ற வாக்குறுதி நடந்ததா? நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை. பதில் வரவே வராது என்று மக்கள் மத்தியில் விஜய் கூறிய போது கைத்தட்டல்கள் முழங்கின. பெண்களை பேருந்தில் இலவசமாக அனுமதித்துவிட்டு பின்னால் ஓசி என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். மகளிர் உரிமை தொகை கூட அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனா நாங்கள் அப்படி பொய் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம். நடைமுறைக்கு சாத்தியமானதையே செய்வோம். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, இவைகளில் எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்ய மாட்டோம். அரியலூரில் விஜயின் உரை மக்கள் மனதில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தியது. அரசியலில் புதிதாக களமிறங்கிய அவர் திமுக பாஜக அரசுகளின் தோல்விகளை சுட்டிக்காட்டியதோடு தன் அரசியல் பாணியை உறுதியாக வெளிப்படுத்தினார். இந்த உரை தமிழக அரசியலில் புதிய அலை கிளப்பும் விதமாக அமைந்தது. மக்கள் குரலாக விஜய் குரல் ஒலித்த அந்த இரவு அரியலூர் வரலாற்றில் பொற்குறியாக பதிய போகிறது. நண்பர்களே, விஜயின் உரை பற்றி உங்களின் கருத்து என்ன? உண்மையிலேயே மக்களை கவர்ந்ததா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.